ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பேச இருப்பது ஆயாதி மனையடி சாஸ்திரம், ஆயாதி வாஸ்து, ஆயாதி குழிகணிதம். இது ஒரு நண்பர் ஃபோன் செய்து என்ன கேட்டார். அதாவது குழிகணிதம்னா என்னங்க, குழிகணிதம்னா என்ன, அப்போ காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுகள் என்ன, குழிகணிதத்திற்கும் காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கும் அளவுகளுக்கும் ஏதேனும் தொடர்புகள் உண்டா, நீங்கள் புதுசாக சொல்கிற மாதிரி தெரியுதுங்கள இந்த குழிகணிதம் அப்படின்னு கேட்டார். இல்லவே இல்லைங்க, நான் புதுசாலாம் சொல்லவே இல்லை. நிறைய ஜோதிட நண்பர்கள் குழிகணிதத்தை பற்றி போட்டுட்ருக்காங்க. எனது குரு மகான் மகரிஷி தயானந்த ஜோதி தயானந்தலால் மலுமிச்சம்பட்டி கோவை, தற்போது இல்லை, அவர் காலமாயிட்டார். அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் இதை எனக்கு பயிற்சி அளித்தவர், குருகுல பயிற்சி அளித்தவர். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிற்பக்கலைகள், ஆயாதி குழிகணிதம். அதாவது இந்தியாவின் பாரம்பரிய கட்டடக்கலைகளில் ஒன்று ஆயாதி குழிகணிதம். இந்தியாவின் பாரம்பரிய கட்டடக்கலைகளில் மிகவும் சொற்பமானது ஆயாதி மனையடி சாஸ்திரம். இதற்கு குழிகணிதம் என்ற மற்ற பெயரும் உண்டு. ஆயாதி அடுத்த 2வது பெயர் குழிகணிதம் என்ற பெயரும் உண்டு. நாட்டில் உள்ள கோயில்கள், நமது நாட்டில் உள்ள உலக அளவில் கோவில்கள், அரைமனைகள், சத்திரங்கள், மண்டபங்கள், வீடுகள் பழங்காலங்களில் ஆயாதி குழிகணிதத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. தற்போது உள்ள மிகப்பெரிய, அதாவது சாஸ்திரம் கற்றுக்கொள்ளப்படும், ஒரு உதாரணத்துக்கு சிற்ப சாஸ்திரம் விடுங்க, நம்ம 4 விதமான சாஸ்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 விதமான சாஸ்திரங்கள் கூட ஆயாதி குழிகணிதத்தில் போடப்பட்ட கட்டிடத்தில் தான் அங்கு குருகுல பயிற்சி நடக்கிறது. இதை பிறகு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவும் அந்த சாஸ்திரங்கள் என்னென்ன எப்படிப்பட்டவை என்பதும் நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு ஆயாதி, அது குழிகணிதம். 1 முழங்கோல், பழங்காலத்தில் உள்ள முறை. 1 முழங்கோல். 2 வீட்டு எஜமான், ஜான் அளவு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய வீட்டு எஜமானோட ஜான், கையோட ஜான் அளவை அப்படியே எடுத்துக்கணுமா. அடுத்தது மானாங்குளம், நம்பர் 3 மானாங்குளம் அப்படின்னு ஒரு சிவனோட கணித முறையில் ஒரு குச்சி ஒன்று இருக்குது, ஒரு கோள் இருக்குது. அந்த கோளுக்கு மானாங்குளம் என்று பெயர். பழங்காலத்தில் உள்ள மனையடி வாஸ்து ஜோதிடர்கள் அந்த மானாங்குள கோளை கையில் எடுத்துக்கொண்டு தான் வருவார்கள். நம்பர் 4 பிரஜாதிபத்தியம் என்ற ஒரு குழிகணித முறை உண்டு. இதுவும் மிகவும் சொற்பமானது. அடுத்தது 5வது தனுர்முஷ்டின்னு ஒரு கோள் இருக்கு. தண்டக்கோள்னு ஒரு கோள் இருக்கு. தனு கிரகக்கோள் அப்படின்னு ஒரு கோள் இருக்கு. நம்பர் 7 சிதம்பர கோள், சிதம்பர குழி, சிதம்பர பாதம். சிதம்பர பாதம்னா என்னங்க, சிவனோட கால் இருக்கு இல்லைங்களா, அவர் சிதம்பத்தில் அந்த காலோட அளவுகள் தாங்க 32 அங்குலம். இந்த 32 அங்குலம் என்பது ஒரு அடி. பழங்காலத்தில் 32 அங்குலம் என்பது ஒரு அடி. அந்த ஒரு அடி என்பது அந்த கோளின் அளவு. 32 அங்குலம் வச்சு ஒரு கோள் செய்வாங்க. அந்த கோள் கூட பாருங்க, கருங்காலி குச்சியில் தான் செய்வார்கள். கருங்காலி குச்சியில் செய்யப்படும். அந்த கருங்காலி குச்சி ஒவ்வொரு சிவன் கோயில்களிலும் அந்த கருவளைகள் வைக்கப்படும். அந்த கருவறையில் இருக்கும் கருங்காலி குச்சியில் சிறு எழுத்துக்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த வடிவமைப்பை பார்த்தீர்களேயானால் அந்த சிவன் கோயில்களுக்கு எங்கெங்கு சுற்று உள்ளது, எந்த ஊரில் அவருக்கு எவ்வளவு நிலங்கள் உள்ளது, மற்ற இந்த சிவன் கோயிலுக்கு தொடர்புடைய கோயில்கள் எத்தனை உள்ளது, இந்த கோயில் வரையறுக்கப்பட்டு உள்ளது. பழங்கால கோயில்களில் கருவறையில் தற்போதும் நீங்கள் அந்த கோளை பார்க்கலாம். ஆனால் அதை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அடுத்தது கெஜக்கோளுங்க. கெஜம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4 கெஜம் கொடுங்க, 3 கெஜம் கொடுங்க. ஜவுளி கடையில் போய் நமது முன்னோர்கள் தாய்மார்கள்லாம் கேட்டிருப்பாங்க, 2 கெஜம் எத்தனை கெஜம் சேலை கட்டுவீங்க நீங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க. தமிழ் பாடல்களே வந்திருக்கும், இத்தனை கெஜம் சேலை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கெஜம் என்பது தற்போது தான் மறையப்பட்டிருக்கு. அப்போது 7 விதமான கணக்குகள் மறையப்பட்டிருக்கு. 8வதான கெஜக்கோள் இந்த ஆண்டுகளில் தான், இந்த ஜென்மத்தில் தான் மறையப்பட்டிருக்கிறது. ஆக கெஜம் என்பது எனக்கு தெரிந்து இருந்திருக்கிறது. கெஜம் இன்றும் வயதானவர்கள் கெஜம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது நம்பர் 9 சிறுகுழி. இதுதாங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடைமுறையில் இருக்கிறது. சிறுகுழினா என்னங்க, 12 அங்குலம் தான் சிறுகுழி. 12 அங்குலம் ஒரு அடி, ஒரு ஸ்கேல். அந்த ஒரு அடி ஸ்கேல் நீங்கள் திருப்பி அளக்கும்போது
2 அடி 4 அடி 42 அடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதாங்க சிறுகுழி. இந்த சிறுகுழி கணித முறை தற்போது உலக அளவில் நடைமுறையில் உள்ளது. அதை தான் நம்ம வந்து டேப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் தான் சிறுகுழி, சிவகுழி, ஆவுடையார் குழி, சதுரகுழி போன்ற கணக்குகள் அந்த ஒரே டைப்பில் உள்ளது. அடுத்தது நம்பர் 10 ஆவுடையார் குழி. இந்த ஆவுடையார் குழி என்பது கேரள மாநிலத்தில் பயன்படுத்துவார்கள். மற்ற மாநிலத்தில் ஆவுடையார் குழி என்பது நடைமுறையில் தற்போது குறைந்தே காணப்படுகிறது, இல்லை என்பதே உண்மை. அடுத்தது நம்பர் 11ங்க தேவாங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கோல் கணக்கு தான். தேவாங்குளம் தேவாங்குளம் என்பது ரொம்ப ஒரு சொற்பமான அளவு. இது ரொம்ப சொற்பமான அளவு. சபதியார்கள் சபதிமார்கள் இந்த தேவாங்குளத்தை பற்றி நன்கு கற்று அறிந்தவர்கள். சபதின்னு சொல்றாங்க இல்லையா, கோயில் கட்டடங்களை வடிவமைத்தார். அவர்கள் தேவாங்குளத்தை பற்றி முற்றிலும் கற்று தேர்ந்தவர்கள். கெஜக்கோல் கற்று தேர்ந்தவர்கள். சிதம்பரக்குடி கற்று தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இதை பற்றி அநேக உண்மைகள் கற்றறிந்தவர்கள் தெரியும். இப்போ 11 குழி கணித முறை நம்ம சொல்லியிருக்கோம். 12, 13, 14, 15, 16 மீதமுள்ள 5 கணக்குகள் தற்போது இல்லை, மறைந்து விட்டது. நமது முன்னோர்கள் தொலைத்து விட்டார்கள் அல்லது பழமையாகி காணாமல் போய்விட்டது, இப்படிலாம் கூறலாம். இன்னும் 5 குழி கணிதங்கள் இல்லை. நமது நடைமுறையில் 11 குழி கணித முறை உள்ளது. அதில் தற்சமயம் நாம் அதிகம் பயன்படுத்துவது நம்பர் 9 சிறுகுழி. சிதம்பரக்குழி சிவகுழி என்பது அநேக குருமார்கள், குருக்கள்கள், கோவில்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிவகுழி என்பது அசைவம் உண்ணாதவர்களுக்கு மனை போடுவது சிறந்தது. ஏன்னா சிவகுழி என்பது கோவில்களுக்கு போடக்கூடிய அளவு. இது கோவில்களுக்கு அமைக்கக்கூடிய ஒரு அளவு. அதை வீடாக போடும்போது குருக்கள்மார்களுக்கு, யாகம் வளர்ப்பவர்கள், கோயிலில் கும்பாபிஷேகம் செய்பவர் நடத்துபவர்கள், அந்த குருமார்களுக்கு தான் நாம் சிவகுழியில் மனை போட வேண்டும். ஏன்னா அசைவம் உண்ணுவது சிவகுழிக்கு சிறந்தது அல்ல. அதே சமயத்தில் சிறுகுழியில் மனை போடுவது அசைவத்திற்கு பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம். சிறுகுழியில் சுத்தமான சைவம் தேவையில்லை. அதே சிவகுழி என்றால் சுத்தமான சைவம் வேண்டும். அப்போ யார் யாருக்கு சிவகுழியில் மனை போட வேண்டும் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். ரிக் யசுர் சாம வேதங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிக் வேதம், சாம வேதம், யசுர் வேதம் இருக்கு பாருங்க. இதை கற்றக்கூடிய அன்பர்கள் உட்கார்ந்து அமர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் சிறுகுழி கணிதத்தில் இருப்பது நல்லது. அதே சிவகுழி கணிதத்திலும் இருப்பது மிக்க நல்லது. இப்போ நம்ம காலண்டர் கணிதத்துக்கு வர்றோங்க. மனையடி சாஸ்திரம் என்று காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு அளவு, காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, மனையடி சாஸ்திரம் தான் போட்டுருவோம். அதை நல்லா கவனிங்க. வாஸ்து சாஸ்திரம்னு அதில் போட முடியாது, போட மாட்டார்கள். இது மிக முக்கியம். மனையடி சாஸ்திரம் வேறு, வாஸ்து சாஸ்திரம் வேறு. இரண்டுக்கும் தொடர்பு உண்டானா தொடர்புகள் உண்டு, ஆனால் வெவ்வேறு. காலண்டர் கணித முறை என்பது வீட்டினுடைய உள் அளவுகளுக்கு மட்டுமே ஒத்து வரும். உள் அளவு, கட்டடத்தினுடைய உள் அளவுகள். இந்த உள் அளவுகளை நீங்கள் காலண்டரிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். 22 அடி இந்திரனை போல் வாழ்வார், 26 அடியில் பால் பாக்கியம் உண்டு, 32 அடியில் அரசாலும் யோகம் உண்டு. இது எல்லாமே உள்கூட அளவுகள்ங்க. நீங்கள் வெளிப்புறத்தை அளவுகள்னு எடுத்துக்கும்போது அங்கே நான் குடிகணிதத்துக்கு வருவதே மிக நல்லது. அன்பர்களே, மீண்டும் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடிகணித முறை முற்றிலும் அழிந்து வருகிறது. சில காலங்கள் கழித்து இந்த குழிகணிதம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது. என் குருநாரே சொல்லுவார், இந்த சிறுகுழி கணிதத்தை புக்காக வெளியிட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி மீண்டும் இந்த ஆயாதி குழி கணிதத்திற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் புத்துயிர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆயாதி மனையடி சாஸ்திரத்தில் ஒரு வீடு கட்டி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் நிலையை பாருங்கள், அந்த வீட்டின் வசித்து பாருங்கள். இந்த வீட்டிற்கு வந்தேன், கெட்ட கனவு. இந்த வீட்டிற்கு வந்தேன், எனது நகை தொலைந்து விட்டது. இந்த வீட்டிற்கு வந்தேன், எனது கணவருக்கு உடல்நலம் சரியில்லை. இந்த வார்த்தைகளுக்கு குழி கணிதத்தில் இடமே இல்லை என்பதுதான் முற்றிலும் உண்மை. எனவே நமது தமிழ் சொந்தங்களே, தமிழ் அன்பு நெஞ்சங்களே, இந்த குழி கணித முறையை தயவு செய்து, அதற்கான ஜோதிடர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் கண்டிப்பாக குழி கணித முறை கொடுப்பதற்கு அநேக ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். மேலை நாடுகளில் இந்த ஆயாதி குழி கணித முறை இருக்கிறது. ஆயாதி குழி கணித முறை இருக்கிறது, சிறு குழி கணித முறை இருக்கிறது.
ஆனால் அங்கே சொல்லக்கூடிய உச்சரிப்புகள் வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு. நான் ஆயாதி சிறுகுடி கணிதம்னு சொல்கிறேன், அவங்க ஆயா டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயா டின்னு போடுவாங்க, இல்லை டி கணித முறைன்னு சொல்லுவாங்க, ஏ கணித முறைன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஆயாதியை தான் அவங்க அந்த மாதிரி உச்சரிக்கிறாங்களே தவிர, அநேக உலக நாடுகளில் ஆயாதி குடிக்கணித முறை இருக்கிறது. நானும் வெளிநாடுகளில் ஆயாதி குடிக்கணித முறை போட்டு அதில் வீட்டில் இன்றும் சிறப்பாக வாழ்ந்து வரும் அன்பர்களும் பிற்காலங்களில் வீடியோ மூலியமாக இந்த குடிக்கணிதத்தில் வாழ்பவர்களை உங்கள் முன் கண்டிப்பாக அறிமுகப்படுத்துவேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நமது சந்திப்போம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.